ஜெகநாதன் எப்படி இருப்பார் அப்படின்னா, சாதாரணமா பக்தி இல்லாதவா பார்த்தா இதானாம்பா அவர். ஆனா அந்த மூர்த்தியை தான் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் நான் எங்க பார்த்தாலும் நீதான் எனக்கு தெரியணும்னார். ராதா விரகத்துல ராதையினுடைய பிரேமையில உருகின மூர்த்தி ஜெகநாதன். நீ என்ன எப்படி பார்க்கறியோ அது மாதிரி வெளியில நிக்கிற பிச்சைக்காரனையும் பார்க்கணுங்கிறார். ஏன்னா உள்ள இருக்கிற ஜெகநாதனுக்கு இதுதான் திருப்தியா இருக்கு. அவனை நம்பி இருக்கிறவாளும். பக்திங்கிறது முதல்ல உண்டானது நம்ம தமிழ்நாட்டில் தான் உண்டானது. ஜெகநாதன் எப்படி இருப்பார் அப்படின்னா, சாதாரணமா பக்தி இல்லாதவா பார்த்தா இதானாம்பா அவரை. கை இருக்காது, விரல் இருக்காது, காது இருக்காது, சும்மா வரைஞ்சு வச்சிருப்பா. ஆனா அந்த மூர்த்தியை தான் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் நான் எங்க பார்த்தாலும் நீதான் எனக்கு தெரியணும்னார். எங்கு திரும்பினாலும் நான் உன்னைதான் பார்க்கணும். ராதா விரகத்துல ராதையினுடைய பிரேமையில உருகின மூர்த்தி ஜெகநாதன். அதனால இன்னைக்கும் உருகின நிலையில கை விரல்களே இருக்காது, கட்ட மாதிரி கை இருக்கும். 2 கை இப்படிதான் இருக்கும், கை உள்ளங்கை விரல்கள்லாம் இருக்காது. உள்ள ஜெகநாதர் அப்படி இருக்காருன்னு வாசல்ல பார்த்தா 1000 பிச்சைக்காரனை பார்க்கலாம். ஏழையா உள்ளவர். அந்த பிச்சைக்காராலையும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 1000 பேர்ல ஒரு 700 பேர் கைகால்கள் அழுகின நிலையில இருக்கு. அந்த ஊர்ல தான் நிறைய இருக்கு. வரிசையா கோவில் வாசல்ல இருக்கு. இவர்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி கைகால்கள்லாம் அழுகி, கையும் இல்லை காலும் இல்லை, இப்படி மொட்டை மொட்டையா இருக்கே இவாளுக்கு. இவர்களை பார்த்துட்டு நேரா ஜெகநாதன்ட்ட போனா அவரும் அவர் கையை காமிக்கிறார். அவருக்கும் இப்படிதான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனார்தனி பாவ அப்படின்னார். நீ என்ன எப்படி பார்க்கறியோ அது மாதிரி வெளியில நிக்கிற பிச்சைக்காரனையும் பார்க்கணுங்கிறார். நாம எப்ப பூரி போனாலும் அத்தனை பிச்சைக்காராலையும் வரவழிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, பொம்மநாட்டியாக இருந்தால் புடவை, புருஷாலாக இருந்தால் வேஷ்டி, அது எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கறது. ஏன்னா உள்ள இருக்கிற ஜெகநாதனுக்கு இதுதான் திருப்தியா இருக்கு. அவனை நம்பி இருக்கிறவாளும். அவன் சகஸ்ர போஜனம் பண்ணினோம். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது. இந்த இவாளுக்கு போட்டதை தவிர 3 நாள்ல சகஸ்ர போஜனம். இது மாதிரி எங்கேயும் பண்ண முடியாது. பூரி ஜெகநாதத்தில் உண்டிதான் 1000 பேருக்கு 3 நாள்ல விஷ்ணுமேனமான வாழை வரிச்சு ஆசனம் போட்டு சகஸ்ர போஜனம். இது மாதிரி சகஸ்ர போஜனம் 1000 பேருக்கு பெரிய காரியங்கிறமனும் 10,000 பேர் கிடைப்பான் அந்த ஊர்ல. எல்லாம் ஏழை, ரொம்ப ஏழை. ரொம்ப ஏழையா இருந்தாலும் அந்த பிரதேசமே தெய்வீகமா இருக்கு. நான் குஜராத்து நிறைய கிராமங்கள் சுத்தி இருக்கேன், ஒரிசாலையும் சுத்தி இருக்கேன். குஜராத்தில் இந்த பசுக்கள்லாம் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் சுத்தளவு சுத்தி இருக்கு. பூரியிலையும் ஜெகநாதன் தரிசனம் பண்றதுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது நிறைய தூரம் சுத்தி இருக்கு. 2 ஊருக்கு என்ன வித்தியாசம்னா, குஜராத்து செழிப்பா இருக்கு. எந்த கிராமத்துக்கு போனாலும் செழுமையா இருக்கு குஜராத். ஏதாவது ஒரு விவசாயம் நடக்கும், சின்ன குக்கிராமமா இருக்கும், சௌக்கியமா இருப்பா எல்லாரும். செழிப்பு இருக்கு. பூரி ஜெகநாத் அந்த ஒரிசா பக்கம் போனோம்னா செழுமையே இருக்காது. எங்க பார்த்தாலும் ஏழ்மை தான் இருக்கும். ரொம்ப ஏழையா இருப்பா, வசதியே தெரியாது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அந்த ஒரிசா முழுக்க வைப்ரேஷன் இருக்கும், அந்த பக்தி இருக்கும். குஜராத்தில் அந்த பக்தி இல்லை. இந்த கிராமங்களை போய் பார்க்கும் பொழுது
அங்க ஒரு தெய்வீகத்தன்மை ரொம்ப கம்மி. ஒரிசால தெய்வீகத்தன்மை கூட. இது ஆச்சு, இது அனுபவத்தில் பார்க்குறோம். இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா பாகவதத்தை பார்த்தா, பாகவத மகாத்மியத்தில் பக்தி தேவி தன்னுடைய கதையை சொல்லும் பொழுது நான் எங்க தெரியுமா உற்பத்தியானேன்னு பக்தி தேவி சொல்றா. பக்திங்கிறது முதல்ல உண்டானது நம்ம தமிழ்நாட்டில் தான் உண்டானது. உற்பன்னா திராவிடேச்சாம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.